வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வங்கி கணக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலும் கூட. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற அந்த ரூல்ஸ் இப்போ வந்ததுனால ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் பெரும் தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 1000 ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து நம்ம எடுக்க போனோம் அப்படின்னா முழுவதுமாக காலியாடுகிறது. சிறிது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் அப்படின்றது போட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறியாதவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க, குறிப்பாக வங்கிகளுக்கு செல்ல முடியாதவங்க அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த சாதாரணமான மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கவலை அடைகின்றார்கள். இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ரூபாய் 1000 அல்லது 500 எடுக்க செல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதனா கை செலவுக்கு இருக்கும், எதனா ஒரு மருந்து மாத்திரை, சொந்தக்காரங்க ஊருக்கு போனாலும் ஒரு அன்றாட தேவைக்கு 500, 1000, 2000 வைத்து முதியவர்கள் மாதம் முழுவதும் செலவழிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஓகேங்களா, ஒரு வாரத்துக்கு 200, 300 மட்டுமே செலவு பண்ணக்கூடிய முதியவர்கள் இருக்கிறார்கள். ஓகேங்களா, பென்ஷன் காசை வச்சுக்கிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் வங்கி தொலைவில் இருந்தாலோ எங்கே போய் எப்படி கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, வயதான தோற்றம் இருந்தாலே எங்கே போய் கேட்குறதுன்றத ஒரு மனோபாவம் இருக்கும். அதில் வங்கியுடைய கிளை அதிகாரிகள் எங்கே போனாலுமே வயசானவங்கன்றதால ஒரு மாதிரியாக பேசுவாங்க, அப்படி போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வங்கிகளுக்கும் எஸ்பிஐ, ஐஓபி, நாங்களாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐஓபி பேங்க். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலான பர்சன்ஸ் போய் கேட்டாலே ஒரு நக்கலான பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ விவரம் தெரியாதவங்களாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூஞ்சால் அடித்த மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்னொரு புகார், ஒரு அக்கௌண்ட்டில் ஜிபேயோட கணக்கில் இருக்கவங்க தெரியும், ஒரு 200 ரூபா இருக்குன்னா சம்மந்தமே இல்லாமல் 70 ரூபா பிடித்தம் செய்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு முறைனா பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு முறை தொடர்கடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. அதை பற்றியெல்லாம் புது ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்களாம்.